நாட்டாமை குடும்பம் பச்சை குத்தின்னு சொல்றது வந்து ஏதாவது சமூகம் சார்ந்து சொல்றாரு அவரு. நாடார் சமூகத்துக்கான அடையாளத்தை சொல்றாரு. நாடார் சமூகம் ஒரு பாவப்பட்ட சமூகம். எப்படின்னா, காசு பணம் இருப்பவர்கள் நாடார், பணம் இல்லாதவர்கள் சாணார். இப்போ நானும் அதே ஜாதி தான். இன்னும் என் சொந்தக்காரன் போகிற ஊரில் பணமரம் ஏறி திடீர்தான். இங்கே திருவாங்கூர் சமஸ்தானத்தில் மாறாப்பு போடக்கூடாதுன்னு புலையர்கள், ஈழவாஸ் 2 பேரும் மர ஏறிகள் தான். இப்படி இருந்த சமூகம். ஆனால் இந்த சமூகம் யாரும் இந்த சமூகத்தை உயர்த்தலை. இந்த சமூகமே என்ன பண்ணுறான், எப்படி என்ன பண்ணுறான்னா, நம்ம முதல்ல படிக்கணும் ஐயா. ஜி அப்படின்னு நம்ம வட இந்தியாவில் சொல்லுவாங்கல்ல, பிரதாப் ஜி, பாண்டியன் ஜி அப்படிங்கிற மாதிரி அண்ணாச்சிங்கிறது. ஏன்னா இவனுக்கு அங்கீகாரம் இல்லை. சாணா பைய சாணார், மறையற முறை சாணார். அப்போ 1935 வரைக்கும் சாணார் தான். பட்டி வீரப்பட்டி சமுத்திரபாண்டிய நாடார் என்ன பண்றாரு, டே எங்களுக்கு இந்த சாணா பட்டியல வேண்டாம், எங்களை எஸ்சியிலிருந்து பிசியாக்கு ஓபிசியாக்குல எஸ்சி தான். இவருக்கு வந்து நாடார்களுடைய சப்போர்ட் இருக்கா? நாடாரை ஏமாத்துறது தான் இவருடைய தொழில். காமராஜ் மணிமண்டபம் கட்டுறன்னு அந்த இடம் 15 கோடி ரூபாய் வசூல் பண்ணி வாங்கினார். இப்போ 150 கோடி ரூபாய்க்கு மதுரையை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு விற்று விட்டார். இதுதான் இவருடைய வேலை. நாட்டாமை குடும்பம் இதுதான். சரத்குமார் இந்த அடையாளத்தோடு வராரு, வந்து அந்த சமூகத்தை ஏமாத்துறாரு. சமூகம் இவர் அடையாளம் கண்டு இப்போ அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. இப்போ இல்லைன்றீங்களா நீங்கள்? ஒரு ஆள் இல்லை. ஏங்க 2007 வாங்கின இடங்க அது. நீங்கள் பொண்டாட்டி நாயுடு, தெலுங்கு நாயுடு, அந்த அம்மா இப்போ பூர்வீகம் இலங்கை. யார்? ராதிகா. இது 3வது பொண்டாட்டி. 2வது பொண்டாட்டி நக்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு வச்சுருந்தார். அந்த அம்மா பாவம், பரிதாபம். அந்த அம்மாவை அடித்து விரட்டி, அந்த அம்மாவை இவர் எக்ஸ்ஆர் டேஷ் 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 நிறைய விஷயம் இருக்குது. அதோட அந்த அம்மா தப்பிச்சு ஓடி போச்சு. முதல் பொண்டாட்டி சாயா, வரலட்சுமி அம்மா, அதையும் சித்திரவதை பண்ணி அந்த அம்மாவும் தப்பி ஓடி, அந்த அம்மாவும் விட்டா போதும் ஓடி போச்சு. இப்போ இவர் ராதிகாவுக்கு இவர் 3வது கணவன், இவருக்கு அது 3வது. ராதிகாவுக்கு 3வது கணவன், இவருக்கு அது 3வது மனைவி. வாய்ஸ் ஆஃப் தமிழோட பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். இப்போது நீங்கள் பேசியிருந்த நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். நான் இப்போ சரத்குமார் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார் இல்லையா, அந்த நாட்டாமை குடும்பம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிக்க போகிறோம், பச்செல்லாம் கொடுத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. அந்த நாட்டாமை குடும்பத்தை பற்றி நீங்களுமே பேசிடுறீங்க, அவர் பண்ணதெல்லாம் பற்றி பேசிடுறீங்க. நீங்கள் என்ன ஆச்சு, ஏன் திடீர்னு வந்து பச்சை குத்துங்கெல்லாம் சொல்கிற, என்ன காரணம்? இல்லைங்க, விஜய் முதலமைச்சரானதை அவரால் ஏற்றுக்கவே முடியல. சரி. அடுத்த முதலமைச்சர் தனுசு வேறு வந்துட்டு இருக்காரு. 234 தொகுதி சர்வே பண்ணுறாங்க. ரஜினி ஆதரவற்ற வேட்பாளர்னு பிரச்சாரம் பண்ண போகிறாங்க. தனுஷை. அப்போது இவர் இதற்கெல்லாம் முன்பே அரசியலுக்கு வந்தவர். சமத்துவ மக்கள் கட்சின்னு ஆரம்பித்து அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, திமுக எம்பி இப்படியெல்லாம் இருந்தவர். அப்போ அவரால் தன்னை அரசியல் புறக்கணித்து விட்டதோ, பாஜகவில் சேர்ந்து அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல, ஏதோ பெரிய பதவி கிடைக்கும், தனக்கு மீண்டும் பெரிய பொலிட்டிக்கல் கேரியர் கிடைக்கும்னு போனார். யாரும் சீந்தலை. இப்போ என்ன முடிவுக்கு வந்துட்டார், மீண்டும் மாநில அரசியல் வெளியே வரலாம் யோசிக்கிறார். அப்போ வெளியில் வருகிற பொழுது நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திங்க. நாட்டாமை குடும்பம் அப்படி பச்சை குத்திங்க சொல்கிறது வந்து ஏதாவது சமூகம் சார்ந்து சொல்கிறாரு அவர். அதுதான், வேற என்ன, நாடார் சமூகத்துக்கான அடையாளத்தை சொல்கிறார். நாடார்கள் தான் நாட்டாமை அவங்க அந்த மாதிரி தான் அழைச்சிருந்தாங்க, எனக்கு தெரியல. அதாவது ஒவ்வொரு நாட்டாமைன்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஆமாம். எந்த சமூகம் எங்கே பெரிய மெஜாரிட்டியாக இருக்கோ அங்கே அவர்கள் தான் நாட்டாமை. நீங்கள், நான் ஒரு செய்தி படித்தேன், நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம், எவனாவது மது குடிச்சிட்டு உள்ளே வந்தீங்கன்னா ஃபைன். அது வந்து கல்யாணம் ஆகாதவங்க மது குடிக்கவே கொடுக்க. ஆமாம். அப்போ அவங்க ஊர் பெரியவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க, சட்டம் கிட்ட ஜனநாயகம், கோர்ட்டு, போலீஸ் எல்லாம் வெளியே போ, நாங்கள் முடிவு பண்ணியாச்சு. என்ன, எவனாவது சாரே, அதுக்கு ஒரு கண்காணிப்பு கமிட்டி வேறு போட்டிருக்காங்க, அது விஜிலன்ஸ் கமிட்டி மாதிரி. அப்போது இது எப்படி எடுத்துக்கிறதுனா, ஊரில் இருக்கக்கூடிய 500 பேர் அந்த கிராமம் முடிவு செஞ்சால் அதுதான் சட்டம், அதுதான் ஜனநாயகம், அதுதான் காவல்துறை, அதுதான் நீதிமன்றம், கோர்ட்டு. 4 பேர் புளிய மரத்தில் உட்காந்து கூப்பிட்டா நீங்கள் அவன் எனக்கு இவன் கூப்பிட்றாரு போலீஸுக்கு போகாத வரைக்கும் இதுதான் சட்டம்.
அப்போ அந்தந்த ஜாதி அந்தந்த சமூகம் எங்கு பெருவாரியாக இருக்கோ அங்கே அது அவர்கள் வைப்பதான் சட்டம். அதுதான் இப்போ நாட்டாமை குடும்பம்னு பச்சை குத்திட்டிங்கன்னா நாம் சமூக ரீதியாக ஒன்றிணைக்க வேண்டிய. இல்லை, இவருக்கு வந்து நாடார்களுடைய சப்போர்ட் இருக்கா? நாடாரை ஏமாத்துறது தான் இவருடைய தொழில். காமராஜ் மணிமண்டபம் கட்டுறன்னு அந்த இடம் 15 கோடி ரூபாய் வசூல் பண்ணி வாங்கினார். இப்போ 150 கோடி ரூபாய்க்கு மதுரையை சேர்ந்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு விற்று விட்டார். இதுதான் இவருடைய வேலை. நாட்டாமை குடும்பம் இதுதான். நீங்கள் பொண்டாட்டி நாயுடு, தெலுங்கு நாயுடு, அந்த அம்மா இப்போ பூர்வீகம் இலங்கை. யார்? ராதிகா. இது 3வது பொண்டாட்டி. 2வது பொண்டாட்டி நக்மாவை கல்யாணம் பண்ணுறதுக்கு வச்சுருந்தார். நக்மாவை. ஆமாம். அந்த அம்மா பாவம், பரிதாபம். அந்த அம்மா அந்த அம்மாவை அடித்து விரட்டி அந்த அம்மாவை இவர் எக்ஸ்ஆர் டேஷ் 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 நிறைய விஷயம் இருக்குது. அதோட அந்த அம்மா தப்பிச்சு ஓடி போச்சு. முதல் பொண்டாட்டி சாயா, வரலட்சுமி அம்மா, அதையும் சித்திரவதை பண்ணி அந்த அம்மாவும் தப்பி ஓடி அந்த அம்மாவும் விட்டா போதும் ஓடி போச்சு. இப்போ இவர் ராதிகாவுக்கு இவர் 3வது கணவன், இவருக்கு அது 3வது. ராதிகாவுக்கு 3வது கணவன், இவருக்கு அது 3வது மனைவி. இதுதான். இப்போ இவர் நாட்டாம வேஷம் போடுறாரு. ஒரு நாடார்கள் சமூகம் இவரை நீங்கள் புறக்கணித்து பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. இல்லை, நாடார்கள் சமூகம் புறக்கணித்து சொல்கிறீங்களா? ஆரம்பத்தில் இவருக்கு வந்து நான் ஒன்று கேள்விப்பட்டேன். என்னென்னா வந்து சீமானனும் இவரும் வந்து நாடார்களுக்கான கட்சி தொடங்கலான்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டேன். அதெல்லாம் உண்மை? ஆரம்பத்தில் நாடார்களுக்காக ஒரு இயக்கம் கட்டமைக்க நினைச்சாரா இவர்? இல்லை, அவருடைய அடையாளமே நாடார் அமைப்பு தானே. சமத்துவ மக்கள் கட்சி நாடார் இளைஞர்கள் தானே வந்தான். இவர் நாடார் அடையாளம் தான். தமிழ்நாட்டுக்கு தென்பகுதியில் இருக்கக்கூடிய நாடார்களை ஒருங்கிணைத்து அரசியல் செய்வதற்காகத்தான் காமராஜ் மணிமண்டபம் 15 ஏக்கராவில் பல்கலைக்கழகம், பள்ளிக்கூடம், உயர்நிலைப்பள்ளி, லைப்ரரி, கல்யாண மண்டபம், ஐஏஎஸ் கோச்சிங், ஐபிஎஸ் கோச்சிங், இப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட் போட்டு எல்லாத்தையும் வசூல் பண்ணி சாப்பிட்டு கிளம்பிட்டார். அப்படி நாடார் இவர் மதிப்பான். ஆரோக்கிய பால் நிறுவனம் அந்த முதலாளி கூப்பிட்டாரு, எப்போ அந்த 5 ஏக்கரை என்கிட்ட கொடுத்துரு, நானே மணிமண்டபம் கட்டுறேன். இவர் சொன்னார், இல்லை 15 ஏக்கராவை விலை போட்டு வாங்கிக்க, மீதி வசூல் பண்ணது போல என் பேர் வசூல் பண்ணு, ஏங்கிட்டே கொடு, இப்படி சொன்னார். அதோட பார்த்தாங்க அந்த நாடார் சமூக மக்கள், இவர் கண்டிப்பாக காமராஜ் மணிமண்டபம் காமராஜ் பெயரில் ஏமாற்ற போகிறாருன்னு அவர்கள் யாரும் இவர்கிட்ட பணம் கொடுக்கல. இது எல்லாத்தையும் வசூல் பண்ணி வாங்கின இடம் விருதுநகர் கள்ளிக்குடிக்கு பக்கத்தில். அந்த இடத்த ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்துக்கு 150 கோடிக்கு விற்றுட்டு கிளம்பிட்டார். இப்போ எப்படி நாடார் இவர் மதிப்பான்? இதுதான் நாடாருக்குள்ள சிங்கத்தினுடைய ஒரு கருப்பு வரலாறு. இப்போ நாடார்கள் வந்து ஆரம்பத்தில் வந்து இவருடைய கட்சியை வந்து ஆதரிச்சோ, ஏன்னா நாடார்களுக்குன்னு தனிப்பட்ட ஒரு கட்சி நீ பெருசாக இல்லையே, சில பேர் இருக்கிறாங்க, ஆனால் அது பெரிய அளவில் வந்து இப்போ உங்களுக்கு பாமக, விசிகா போல் வந்து அது பரிணாமம் அடையாமல் இருந்துச்சு. அதை இன்க்ளூட் பண்ணி தான் இவர் ஆரம்பிக்கிறதுக்கு வந்தார். அப்போ ஆதரிச்சாங்களான்னு கேட்குறேன். அதாவது இந்த நாடார் சமூகம் ஒரு பாவப்பட்ட சமூகங்க. எப்படின்னா, காசு பணம் இருப்பவர்கள் நாடார், பணம் இல்லாதவர்கள் சாணார். பணமரம் ஏறிட்டு இருப்பான், பதவி காட்சி. 2 பேரும் ஒரே சமூகம் தான். 2 ஒரே சமூகம் தான். ஆனால் பணம் வந்த பிறகு அவன் சமூகத்தை விட்டு வெளியேறிட்டான். ஏய், நீ அன்டச்சபிள்றா, நான் பெரிய ஜாதி தான். இப்போ நானும் அதே ஜாதி தான். இன்னும் என் சொந்தக்காரன் போகிறேன், ஊரில் பணமரம் ஏறிட்டு திடீர்றான். சரி, ராத்திரி 2 மணிக்கு போலீஸ் ராணுவமே வந்தாலும் சரி ஏறி குடிச்சிட்டு அங்கேயே படுத்துருவோம். அப்படி ஒரு கூட்டம் இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் பணம் இருந்து வியாபாரி சமூகமான மாறியவர்கள் சிவ நாடார், ஹெச்எல் சிவநாடார், அவர் நாடாரு, பணமரம் ஏறவ சாணார். சரியா? அதாவது எல்லா ஜாதியிலுமே இருக்கு. வசதி இருக்கிறவர் உடையார், காசே இல்லாதவர் கொசவர், சட்டியோட செஞ்சுட்டு இருப்பார். அதே ஜாதி தான். கல்வி வள்ளல் ஆயிடுவான். காசு இல்லாதவன் மண்ணை பிசைஞ்சு எது செய்வார்? பானை செய்வார். அவர் உடையார், இவரும் உடையார் தான். இவர் கொசவர், அவர் உடையார். இப்படி எல்லா ஜாதியிலையும் 2 பிரிவு இருக்கு. எம்ஆர்ஆர் அவர் படத்தை சொல்கிறான்ல, வேட்டி கட்டவங்களாம் கீழே உட்காரு, பேண்ட் போட்டவங்களாம் மேலே உட்காரு, இந்த கதை தான். அப்போ சரத்குமாரை பொறுத்த வரைக்கும் சரத்குமார் இந்த அடையாளத்தோடு வராரு, வந்து அந்த சமூகத்தை ஏமாத்துறாரு. சமூகம் இவர் அடையாளம் கண்டு இப்போ அவருக்கு பின்னாடி யாருமே இல்லை. இப்போ இல்லைன்றீங்களா நீங்கள்? ஒரு ஆள் இல்லை. ஏங்க 2007 வாங்கின இடங்க அது. யாருக்கு? காமராஜர் மணிமண்டபத்துக்கு 2007 வருஷம் எவ்வளவு?
19 வருஷமா ஒவ்வொரு செங்கலை வச்சிருந்தால அது பிரம்மாண்டமா இருக்காங்க. நீ சாக வரைக்கும் உன்னை கும்பிடுவானே அந்த மக்கள் இல்லையா? இப்போ கடைசியில் மொத்தமாக வச்சுட்டு போயிட்டேன். நீங்கள் நான் சொல்ல வந்தது என்னன்னா, ஒரு 25 வருடங்களுக்கு முன்பு நாடார்கள் பிடி அரிசி ஒரு குடும்ப சோறாக்கும் போது ஒரு பிடி அரிசி வச்சிருவோம். எதுக்காகனா இவன் வந்து சக்கிலி பண்ணலாம் பறைய ஒன்னா நாசுவன் தொட்டா தீட்டு, இந்த சாணார்கள் பார்த்தாலே தீட்டு. ஏன்னா இவன் தான் இந்து மதத்தை கடுமையை எதிர்த்தவன் யாரு? இந்த நாடார்கள் சாணார்கள் தான். நீங்க திருவாங்கூர் சமஸ்தானத்துல மாறாப்பு போடக்கூடாதுன்னு புலையர்கள் ஈழவாஸ் 2 பேரும் மறையேறிகள் தான். இப்படி இருந்த சமூகம். ஆனா இந்த சமூகம் யாரும் இந்த சமூகத்தை உயர்த்தலை. இந்த சமூகமே என்ன பண்றான்? எப்படி என்ன பண்றான்னா, நம்ம முதல்ல படிக்கணும் ஐயா, நம்ம முதல்ல அப்போ ஒரு பள்ளிக்கூடம் கட்டணும். அப்போ என்ன பண்றது? யார்கிட்ட காசு இருக்கு? ஒன்றும் இல்லை, சமைக்கும்போது ஒரு பிடி அரிசி அள்ளி வச்சு ஒரு 1000 குடும்பம் இருந்ததுன்னா 1000 பிடி அரிசி வந்து என்னாச்சு? அது ஒரு 100 மூட்டை வந்துருமா? 100 மூட்டை வந்த பிறகு இடத்த வாங்குறான், கல்வி வாங்குறான். அப்புறம் வியாபாரம் அவனை ஊரை விட்டு விரட்டி விட்டான். யார? இந்த சாணார் இல்லை, இந்த பாப்பா பயிலுங்க. அப்போ ஊரை விட்டு விரட்டி விட்டான். அவன் என்ன பண்ணுவான்? ஊரா நாடோடியா போறான். கொடுமை கொடுமை. இப்போ அவ்வளோ பேர் ஆர்எஸ்எஸ் இருக்கான். அப்போ ஊரா போகும்போது உப்பு கிடைச்சா வாங்கி வச்சுக்குவான், உப்பை கொடுத்துட்டு மிளகாய் வாங்கி வச்சுக்குவான், மிளகாயை கொடுத்துட்டு வத்தலை வாங்கி வச்சுக்குவான். இதுதான் வியாபாரியா மாறணும். சரியா? அப்போ பேட்டைன்னு ஒரு இடத்த உருவாக்குறான், பொருளை பூரா பாதுகாத்து வைக்கிறான். அதுக்கு பேர் தான் பேட்டை. அந்த மாட்டு வண்டி வாங்குறான், மாட்டை பூட்டுறான், ஊருக்கு சந்தை வைக்கிறான். இப்படி வியாபாரிகளாக மாறியதை பார்ப்பன அழுத்தத்தின் காரணமாக இந்த சமூகத்துல. அப்போ அவனே போய் அண்ணாச்சிங்குவான், அவன் திருப்பி அண்ணாச்சிங்குவான். இது இப்படிதான் அண்ணாச்சி ஆனது. அண்ணாச்சின்னா மரியாதைக்குரிய அண்ணா. ஆமா, அண்ணான்னு அர்த்தம். ஜி அப்படின்னு நம்ம வட இந்தியாவில் சொல்லுவாங்கல்ல, பிரதாப் ஜி, பாண்டியன் ஜி அப்படிங்கிற மாதிரி அண்ணாச்சிங்கிறது. ஏன்னா இவனுக்கு அங்கீகாரம் இல்லை. சாணா பைய சாணார், மறையற முறை சாணா. அப்போ 1935 வரைக்கும் சாணார் தான். பட்டி வீரப்பட்டி சமுத்திரபாண்டிய நாடார் என்ன பண்றாரு? டே, எங்களுக்கு இந்த சாணா பட்டியல வேண்டாம், எங்களை எஸ்சில இருந்து பிசி ஆக்கு, ஓபிசி ஆக்குல எஸ்சி தான். முதல்ல சாணார்கள் எஸ்சி தான் 1935 வரைக்கும். வெள்ளக்காரங்கிட்ட போய் எங்களுக்கு நாங்கெல்லாம் பணம் சம்பாதிச்சிட்டோம். 35லேவா? ஆமா. அதாவது வரலாறு எப்படின்னா, கமுதியில ஒரு கோயில் இருக்கு, பிரபலமான கோயில். அந்த கோயிலுக்கெல்லாம் விட மாட்டேங்கிறாங்க. யார? இந்த சாணார்களை. அப்போ சாணார்கள் என்ன பண்றாங்க? வெள்ளைக்காரங்களை சொல்றாங்க, ஏயா எங்களை உள்ள விட மாட்டேங்கிற? மதுரையில உள்ள விட மாட்டேங்கிற, மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல ஏன் எங்களை உள்ள விட மாட்டேங்கிற? நாங்களாம் வியாபாரியா இல்ல, நீ அன்டச்சபிள். இந்த அன்டச்சபிளை உடைப்பதற்கு லண்டன் பிரிவியூ கவுன்சில் வரைக்கும் போன சமூகம் நாடார். இப்போ இப்படி ஒரு விஷயம் தமிழர் இப்படி எங்க போனாரு? லண்டன் பிரிவியூ கவுன்சில் போனார்ல. அதே போல கட்டமலை சீனிவாசன் பிரிவியூ கவுன்சிலுக்கு போறாரு, டேய் எங்களை எஸ்சி எடுத்து விடுங்கடான்னு. அதே போல 1935 கமுதி கோயிலுக்கு நுழைவு போராட்டத்தில் பல கொலை நடக்குது. லண்டன் அன்னைக்கு 7000 ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. எப்போ? 1935. பவுன் 3 ரூபாயா? ஒரு பவுன் நகை தங்கம் 3 ரூபாய் இருக்கும்போது எத்தனை பவுன் 7000 ரூபாய்க்கு வாங்கலாம்? 1000 2000 3000 பவுன் வாங்கலாம். எங்க போய் கேஸ் நடத்திருக்கான்? லண்டன் பிரிவியூ கவுன்சில் கேஸ் நடத்திருக்கான். கமுதி கோயில் அதே போல மதுரை மீனாட்சி கோயில்கள் உள்ள விட மாட்டேங்கிறாங்க. ஒருத்தம் தாண்டி குதிச்சு செவுத்த ஏறி குதிச்சு உள்ள போய் தேங்காவோட சாமி போட்டான், அவன் அங்கேயே வெட்டி போட்டான். அது இப்படி போராடிய சமூகம் இந்த நாடார் சமூகம். கொஞ்ச நெஞ்ச போராட்டம் இல்லை. ஆனா சரத்து மொத்தமா எனக்கு என்ன சார், இப்போ நாடார்கள் வந்து ஒரு என்ன பொருளாதாரத்தில் பின்னாடி இருந்து இன்னைக்கு வளர்ந்து பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்கிறாங்க. இப்படிப்பட்ட இவங்களால ஏன் வந்து ஒரு பொலிட்டிக்கலாக வந்து திரள முடியல, அரசியல் கட்சியை ஏன் வர முடியல, அதுக்கான சூழல் ஏன் தமிழ்நாட்டில் இல்லை? இல்லை அதாவது ஏன் பாமக வர முடியலன்னு கேட்குறேன். இல்லை, அது என்ன, காமராஜரோட அரசியல் முடிஞ்சு போச்சு. காமராஜர் நாடார் அரசியல் பண்ணலையே. நாடார் அரசியல் பண்ணல. இப்போ அவர் நாடார் சங்கம் போனால் அவர் எடுத்துக்கிட்டாங்க. அது எடுத்துக்கிட்டாங்க சார், ஆனால் அவர் அப்படி பண்ணல. அப்போ கடைசியில் ஒரு வரலாறு என்ன நடக்குதுன்னு கேளுங்க. காங்கிரஸ் கை விட்டுருச்சு. யார? காமராஜர். காங்கிரஸ் உடைச்சி காமராஜ் தூக்கி வெளியே போட்டுருச்சு.
வெளியே போட்ட பிறகு திமுக விருதுநகர் சீனிவாசனை நிறுத்தி தோக்கடிக்குது. அதன் பிறகு எங்கே போகிறார் தெரியுமா காமராஜர்? தன்னுடைய சாதிட்டு போகிறார். ஓகே, தன்னுடைய சாதிக்கிட்டு எங்கே? நாகர்கோவில் போகிறார். நாகர்கோவில் போன பிறகு தான் அவர் மரணம் அடைகிற பொழுது நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகிறார். இந்த நாடு எவ்வளோ கேவலமான நாடு என்பார். எவ்வளவு அதே போல் முத்துராமலிங்க தேவர் கடைசி எங்கே போய் சேர்றாரு? சாதியில் போய் சேர்றாரு. வேறு வழியே இல்லை. அப்போ இவர்களெல்லாம் நீங்கள் நேதாஜியினுடைய படை தலைவர்கள் இவர் ஒரு ஆள். இல்லை, எனக்கு என்னன்னா பொலிட்டிக்கல் கட்சியாக இவங்க ஏன் வர முடியலன்னு கேட்குற ஒரு பெரிய கட்சி இப்போ அதுக்கான முயற்சி யாரும் செய்யலை. எல்லாம் வசதியாக இருக்கான். நிறைய பேர் இந்த பணங்காட்டுப்படை அது இது இல்லை, அதெல்லாம் சும்மா கட்ட பஞ்சாயத்து படை. நம்ம ஹரிநாடார் தான் பெரிய தலைவர். ஹரிநாடார் கழுத்து காதெல்லாம் நடமாடும் நகை கடையே போவார், மோதிரங்கரம்லாம் போட்டுக்கிட்டு. அதோடு முடிஞ்சு போச்சு. அதாவது அவன் என்ன நினைக்கிறான்னா எல்லாம் தொழிலதிபராக இருக்கான். நான் சொல்ல மறந்துட்டேன். அப்போது தமிழ்நாடு மெர்கண்டைல் பேங்க் ஒரு வங்கி உருவாச்சு. ஆமாம், அதை தூத்துக்குடி தான் தலைமை நாடார்கள் தான் உருவாக்குறான். உருவாக்கிய பிறகு அதை எஸ்ஆர் குரூப், ஒரு குஜராத் குரூப் அந்த பேங்க் ஷேரை பூரா வாங்கிட்டான். ஷேர் விற்கிறது தானே எல்லாரும். மொத்த ஷேரையும் வாங்கிட்டு அவன் கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டான். இந்த நாடார் வங்கி யார் வங்கியாக போச்சு? எஸ்ஆர் வங்கியாக போச்சு, குஜராத் வங்கியாக போயிடுச்சு. அப்போ இது மீட்டெடுக்கணும்னு எல்லாம் முடிவு பண்ணி ஷேரை பூரா வாங்கினான். யார்? மாலை முரசு ராமச்சந்திர ஆதித்தன் தலைமையில் ஒரு கமிட்டியை போட்டு எல்லா ஷேரும் வாங்குறாங்க. வாங்கி நாடார் வங்கியாக வச்சுக்கிறாங்க. அப்போ முரசொலிமாறன் ஏர்செல் ஓனரு அவரு இந்த வங்கியை திரும்பி கொடுக்கவே முடியாதுங்கிறார். யாருக்கு? நாடார்களுக்கு. அப்போ ஜெயலலிதா முதலமைச்சர் ஜெயலலிதாட்ட ஒரு கமிட்டி பேச போகுது. அப்போ நாடார் பிரபலியங்களே இல்லை. எல்லாம் யார்? ஆயுள் திருட என்ஆர் தனபாடன், சாராய வியாபாரி எர்ணாவூர் நாராயணன், ஆளுக்கு பாருங்க எல்லாம் அட்ஜஸ்டுங்க, எல்லாம் ஜெயிலில் இருந்த பயிலுவோம். அப்போ சரி ஒரு பர்சனாலிட்டி வேணுங்கும் போது போய் யாரை கூப்பிட்டு வராங்க? சரத்குமாரை கூப்பிட்டு வராங்க. ஓகே, சரத்குமாரை கூப்பிட்டு வராங்க. சரத்குமார் கூப்பிட்டு வந்து தலைவனே இல்லாத சாதி, எல்லா கட்ட பஞ்சாயத்து தான், எல்லா சமூகத்தை ஏமாற்றி திங்கிற பயிலுவை தான் ஹரிநாடர் மாதிரி ஆளுகள்லாம். அப்போ ஜெயலலிதாவோட உட்கார்ந்து சண்டை பிடிக்கிறக்கும் முரசொலிமாற சட்டையை பிடிக்கிறக்கும் யார் தேவைப்படுறா? சரத்குமார். சரியா? முரசொலிமாறன் எஸ்ஆர் குரூப் ஷேர்லாம் வாங்கின திருப்பி கொடுக்க சொல்லி முரசொலிமாறன் சட்டையை பிடிக்கிறார். யாரு? சரத்குமார். ஜெயலலிதாட்ட போய் சண்டை போடுறாரு. அதுக்காக ஒரு பிரபலம் தேவைப்பட்டது. எங்கிருந்து கொண்டு வராங்க? சினிமா தேட்டர்லேருந்து கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வரப்பட்ட நபர் தான் இந்த சரத்குமார்.